பையனுக்கு ஸ்கூல்ல ஃபன் ட்ரிப் கூட்டு போனாங்க. அதனால அவன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு 8:30க்கு அங்கேருந்து கிளம்பி நான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வந்து ஈவினிங் தான் குடுப்போம்னு சொல்லிட்டாங்க. சரி அதுவரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பையன் வந்து ரிட்டர்ன் வந்து 4:30க்கு வருவான் ஸ்கூலுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா சரவணா ஸ்டோர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க இங்க வரும்போது 9:30, 9:20 அவ்வளோதான் இருக்கும். எப்படியும் ஷாப் ஓப்பன் ஆயிருக்காதுன்னு நெனச்சு தான் வந்தோம். ஆப்போசிட்ல போத்தீஸ்லாம் ஓப்பனே பண்ணவே இல்ல. ஆனா இந்த ஷாப் வந்து ஓப்பன்ல இருந்தது. இப்ப தான் ஓப்பன் பண்றாங்க. ஆ பார்க்கிங்ல வந்து பார்த்தா அது பாருங்க காலியா இருக்கு. ஒரு வண்டி கூட இல்ல. பார்க்கிங்கே காலியா இருக்கு. வேலை செய்றவங்க தான் இப்போ ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க போல. ஷாப்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களாங்க. உள்ள விடுவாங்களாங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் விடுவாங்க வா அப்படின்னாங்க. போனா இப்ப தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் கூட்டிட்டு, தொடச்சிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. உள்ள போலாமான்னே தெரியல. ஸ்டாஃப்ப தவிர நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு போறோமே. இவ்வளோ சீக்கிரம் நாங்க எந்த கடைக்குமே போனதே இல்ல. இப்போ ஸ்கூலுக்கும் காலையிலேயே கிளம்பி போற மாரி இருந்துச்சு. அதனால அப்படியே ஸ்கூலுக்கும் போயிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு, அப்படியே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சீக்கிரம் வந்துட்டனால எஸ்கலேட்டர்லாம் இன்னும் ஆன் கூட பண்ணல. அதனால ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்தோம். ஏறி வந்ததே எனக்கு மூச்சு வாங்குச்சு. அதனால சரி கொஞ்ச நேரம் உட்காரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்.